பெண்களுக்கு எதிரான சின்ன பிள்ளைங்களுக்கு எதிரான குற்றங்கள் தொடர்ந்து அதிகரிச்சுட்டே இருக்குது. நம்ம எவ்வளோ தான் கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணாலுமே அது ஒரு பக்கம் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. அதே மாதிரி தான் பார்த்தோன்னா, இப்போ ரீசெண்டாக காசியாபாத்தில் 7 வயசான ஒரு சின்ன பொண்ணை 2 பேர், 16 வயசான ஒரு சின்ன பையன், 21 வயசான ஒருத்தன், மொத்தம் 2 பேரும் கூட்டு சேர்ந்து ஒன்றா சேர்ந்து நாசம் பண்ணி 3வது மாடியிலேருந்து கீழே தூக்கி போட்டாங்க. இது எப்போ நடந்துச்சு, எப்படி நடந்துச்சு? அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முக்கியமான இன்னொரு காரணம் இருக்குது. பேரண்ட்ஸும் அதில் சம்மந்தப்பட்டிருக்காங்க. அந்த ஒரு கேஸ் பார்த்தா நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தோன்னா, காசியாபாத்தில் ராஜ் நகர் எக்ஸ்டென்ஷனில் ஒரு பெரிய மால் வந்து கட்டிகிட்ருக்காங்க. மொத்தம் 5 அடுக்கு உள்ள ஒரு பெரிய மால். அங்கே பீகார் சேர்ந்த நிறைய பேர் கூலிக்கு வேலை பார்த்துட்ருக்காங்க. பக்கத்தில் ஒரு சின்ன செட்டு போட்டு டென்ட்டு போட்டு அங்கேயே தங்கிட்டு தனக்கு கிடைக்கிற அங்கேயே சும்மா ஆக்கிலாம் சாப்பிட்டுட்டு அந்த மாலில் நைட்டும் பகலும் கன்ஸ்ட்ரக்ஷன் வேலையை பார்த்துட்டே இருக்காங்க. அதே மாதிரி தான் பார்த்தோன்னா, அந்த பக்கத்தில் இருக்க டென்ட்டில் பீகார் சேர்ந்த ஒரு குடும்பம் வந்திருக்காங்க. அம்மா அப்பா, அவங்களுக்கு 7 வயசான ஒரு சின்ன பொண்ணு, ஒரு பெண் பொண்ணு. அந்த சின்ன பொண்ணு வந்து ஸ்கூல் போகிறதெல்லாம் கிடையாது. டெய்லி தான் அம்மா அப்பாவோட வேலை கிளம்பி போயிடுவாங்க. அங்கே அவங்க 2 பேரும் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. கீழேயோ இல்லைன்னா பக்கத்துலேயோ அவங்க விளாண்டுட்டு இருப்பாங்க. இவங்களும் தான் பொண்ணை கைக்கிட்டே வச்சு பார்த்துட்ருக்காங்க. இப்படியே ஒரு 6 மாதமாக அவங்க அந்த இடத்துல அந்த மாலில் வந்து வேலை பார்த்துட்டே இருக்காங்க. கன்ஸ்ட்ரக்ஷனும் நடந்துக்கிட்டே இருக்குது. அப்படி இருக்கும்போது கடந்த ஒரு 3 டேஸ் பேக், ஜூலை 10, 2026 வெள்ளிக்கிழமை அன்றைக்கி நைட்டு ஒரு 7லேருந்து 8 மணிக்குள்ளே அன்றைக்கி பார்த்தோன்னா, இந்த பேரண்ட்ஸ் 2 பேரும் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டில் தான் இருக்காங்க. அப்பா வந்து வெளியே போயிருக்காரு. அம்மா மட்டும் வீட்டில் சமைச்சிட்ருக்காங்க. இவங்களுக்கு 7 வயசில் ஒரு சின்ன பொண்ணு இருக்கு இல்லையா, அவங்க வீட்டுக்கு வெளியே டென்ட்டில் விளாண்டுட்ருக்காங்க. இந்த சின்ன பொண்ணு மட்டும் கிடையாது, அங்கே நிறைய ஃபேமிலி இருக்காங்க. அங்கேயும் நிறைய சின்ன பிள்ளைங்களாம் இருக்காங்க. எல்லோரும் ஒன்றா சேர்ந்து வெளியே விளாட்றது வந்து வழக்கம். அதே மாதிரி தான் பார்த்தோன்னா, அன்றைக்கும் விளாண்டுட்ருக்காங்க. ஆனால் சடனாக தான் பொண்ணு சத்தம் கேட்கவே இல்லை, எங்கே போனான்னு தெரியல அப்படின்ட்டு அந்த அம்மா சமைக்கிறதெல்லாம் விட்டுட்டு என்ன பண்ணுறாங்க, வெளியே வந்து தான் பொண்ணை தேடுறாங்க. பேரை சொல்லி கூப்பிட்றாங்க. ஆனால் பார்த்தா அந்த சின்ன பொண்ணு எங்கேயுமே காணோம். பக்கத்தில் ஃபுல்லாக தேடி பார்க்குறாங்க. ஆனால் கண்ணுக்கு என்ன தூரம் வரைக்கும் யாரை கேட்டாலுமே தெரியவே இல்லை. இதுக்கடுத்து அவங்க பயந்து போகிறாங்க, ஏன்னா பொண்ணை காணோம் இல்லையா. உடனே தன் கணவனுக்கும் கால் பண்ணி சொல்கிறாங்க. அதுக்கடுத்து அந்த டென்ட்டில் இருக்க எல்லாருமே, பெரும்பாலும் இந்த மாதிரி பீகாரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒற்றுமையாக இருப்பாங்க. அந்த சின்ன பொண்ணை காணோம் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அந்த ஒட்டுமொத்த டென்ட்டில் இருக்க எல்லாருமே வந்து தேட ஆரம்பிக்கிறாங்க. எல்லோரும் அந்த சின்ன பொண்ணை. நைட்டு ஒரு 11:30, 1 ஆகுது. போயிட்டே இருக்குது, டைம் வந்து போயிட்டே இருக்குது, தேடிட்டே இருக்காங்க. ஆனால் எங்கே தேடினாலுமே அந்த சின்ன பொண்ணை காணோம். கடைசி அந்த பொண்ணை யாரும் பார்க்கவும் இல்லை அந்த ஏரியாவில். அப்படியே வந்து தேடிட்டு இருக்காங்க ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அந்த சின்ன பொண்ணோட பேரண்ட்ஸ் பார்த்தோன்னா டேரெக்டாக போலீஸ்கிட்ட போயிட்டு, இந்த மாதிரி நாங்கள் வந்து வேலைக்கு வந்து தங்கிட்டுருக்கோம், எங்கள் பொண்ணு வந்து வெளியே விளாண்டுட்டு இருந்தது, ஆனால் சடனாக பார்த்தா காணோம், எங்கள் பொண்ணை கண்டுபிடிச்சி கொடுங்கன்னு ஆளுகிட்டே வந்து கேஸும் கொடுக்குறாங்க. போலீஸ்காரங்களும் இந்த வழக்கமாக சொல்கிற மாதிரி, நாளைக்கு காலையில் வரோம், நீங்கள் போங்க, உங்கள் பொண்ணு கிடச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு அனுப்பி வச்சிடுறாங்க. இவங்களும் திரும்ப வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஆனால் இவங்க வந்து சும்மா இல்லை, திரும்பவும் தேட ஆரம்பிக்கிறாங்க. எல்லோரும் ஒன்றா சேர்ந்து நைட்டு ஃபுல்லாக தேடிகிட்டே இருக்காங்க. எப்போ தான் பார்த்தோன்னா, அந்த டென்ட்டில் இருக்க இந்த ஃபேமிலியுடைய சொந்தக்காரங்க சில பேர் அந்த டென்ட்லாம் இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க வேலை பார்க்குற கன்ஸ்ட்ரக்ஷன் இந்த மால் கட்டிகிட்டு இருக்காங்க இல்லையா, அங்கே போயிட்டு தேடி பார்க்கலாம். ஒருவேளை இந்த சின்ன பொண்ணு வந்து விளாட அங்கே போனாலும் போயிருக்குன்னு ஒரு குரூப் ஆஃப் மெம்பர்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, டேரெக்டாக அந்த மாலுக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு அந்த மாலில் மொத்தம் 5 மாடி கட்டுறோம், அதில் ஃபுல்லாக தேடி பார்க்குறாங்க. கடைசியாக பார்த்தோன்னா, அந்த மாலுடைய பேஸ்மெண்ட்டு கீழே அங்கே தான் வந்து ஜாமான்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. இவங்க வேலை பார்க்குறதுக்கு யூஸ் பண்ணுற உபகரணங்கள், அதே மாதிரி சிமெண்ட் மூடை, கல் அப்படின்னு எல்லாமே அந்த பேஸ்மெண்ட்லாம் கீழே கிடக்கும். பார்க்கிங் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா அங்கே. ஆனால் அந்த இடத்துல லைட் எதுவுமே கிடையாது, கரண்ட்டும் இல்லை, எதுவுமே இல்லை, கனெக்ஷன் எதுவும் கொடுக்கவே இல்லை. இவங்கள என்ன பண்ணுறாங்க, டார்ச்சை வச்சுட்டு ஃபோன் வெளிச்சத்துலேயும் அந்த பேஸ்மெண்ட்டுக்குள்ளே அந்த சின்ன பொண்ணுடைய பேரை சொல்லி கூப்பிட்டுக்கிட்டே ஃபுல்லாக தேடி பார்க்குறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த சில பேர் வந்து என்ன பண்ணுறாங்க, உள்ள லாஸ்ட்டில் அந்த பேஸ்மெண்ட்டுடைய லாஸ்ட்டில் போய் பார்க்கும்போது அங்கே தான் நைட் ஒரு 1 மணி, கரெக்டாக 1 மணி 5 நிமிஷம் போய் பார்க்கும்போது அந்த லாஸ்ட்டில் பேஸ்மெண்ட்டுடைய லாஸ்ட்டில் ஒரு காட்சியை பார்த்து அவங்க ஆடி போகிறாங்க. ஏன்னா காணாமல் போன அந்த சின்ன பொண்ணு அங்கே கீழே இறந்து போய் பிணமாக கிடக்காங்க. அது மட்டும் இல்லை, அவங்க மேலே உடம்புல ஆடை எதுவுமே இல்லை. எங்கே பார்த்தாலும் உடம்பு ஃபுல்லாக ரத்தமாக இருக்குது. கீழே ஃபுல்லாக ரத்தம் வளைஞ்சு ஓடி இருக்க மாதிரி சுற்றி ஃபுல்லாக தெப்பமாக நிறைஞ்சிருக்கு. அதை பார்த்த உடனே அவங்களாம் ஆடி போகிறாங்க. உடனே என்ன பண்ணுறாங்க, அவங்க சிறுமியுடைய பேரண்ட்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அவங்களும் ஓடி வர்றாங்க. தான் பிள்ளையை அந்த மாதிரி பார்த்து கதறி அவங்க அழுகுறாங்க. இது மட்டும் இல்லாமல் சில பேர் வந்து போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க, ஏன்னா இறந்து போயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் இருக்க நிலைமை பார்த்தாலே ரொம்ப மோசமாக இருக்குது. ஒரு பக்கமாக ஆம்புலன்ஸ் கால் பண்ணியிருக்காங்க, அதே மாதிரி போலீஸ்க்கும் கால் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு அந்த இடத்துக்கு போலீஸ் வந்துடுறாங்க. வந்த உடனே அந்த பிளேஸை வந்து செக்யூர் பண்ணுறாங்க. ஏன்னா சிறுமி பார்த்தாலே தெரியுது அந்த பொண்ணை அந்த மாதிரி நாசம் பண்ணி தான் கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. யாரையுமே பக்கத்தில் போகவே விடலை. எல்லாத்தையுமே அந்த பேஸ்மெண்ட்லேருந்து வெளியேற்றுறாங்க. அதே மாதிரி அந்த பேஸ்மெண்ட்டுக்குள்ளே லைட்டெல்லாம் இழுத்து விட்டுட்டு லைட்லாம் போட்டு ஃபாரன்சிக் டீம் அப்போக்கப்போவே வந்து வர வைக்கிறாங்க. ஏன்னா இது கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய இஷ்யூ ஆகும்னு எல்லாத்துக்கும் தெரியும். அதனால் எந்த ஒரு க்ளூவையும் விட்டு வைக்கக்கூடாது. டைம் போச்சுன்னா க்ளூ வந்து மிஸ் ஆயிரும் அப்படின்றதுக்காண்டி
ஃபாரன்சிக் டீமை அப்போயே வந்து வர வைக்கிறாங்க. கரெக்டாக 1:45 மணிக்கு 1 மணிக்கு போலீஸ் 1:15 போல் போலீஸ் அங்கே ரீச் ஆகுறாங்க. 1:45க்கெல்லாம் ஃபாரன்சிக் டீமும் அங்கே ரீச் ஆகுறாங்க. அந்த சின்ன பொண்ணுடைய பாடி அங்கேருந்து எடுக்கவே இல்லை. என்ன பண்ணுறாங்க, வச்சுட்டு அங்கே சுற்றி ஃபுல்லாக அவங்களுக்கு கிடைக்கிற எல்லா க்ளூ அதே மாதிரி தடயம் எல்லாத்தையுமே சேகரிச்சிடுறாங்க. அதுக்கடுத்து பார்த்தோன்னா ஆம்புலன்ஸில் அந்த சின்ன பொண்ணுடைய பாடி ஏற்றி போஸ்ட் பண்ண கண்டிப்பாக பண்ணியாகணும். போஸ்ட் பண்ண மருத்துவமனைக்கு அனுப்பிச்சிடுறாங்க. இன்னொரு பக்கம் அந்த ஏரியா ஃபுல்லாக தரவாக என்கொயரி பண்ண ஆரம்பிக்கிறாங்க, செக் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக அந்த கட்டடத்துக்கு வெளியே வாட்ச்மேன் இருப்பார். அந்த வாட்ச்மேன் அங்கே இருக்காங்க. மொத்தம் 2 வாட்ச்மேன் இருக்காங்க. அவங்ககிட்ட போயிட்டு, ஏன்னா அவங்களுக்கு தெரியாமல் யாரும் உள்ளே வந்திருக்க முடியாது, போயிருக்கவும் முடியாது. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஏற்பட்ட ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்கு அப்படின்னா யார் வந்து அந்த சின்ன பிள்ளை அந்த மாதிரி பண்ணியிருப்பா, கண்டிப்பாக அவங்க தெரியாமல் வந்திருக்காது அப்படின்னு அங்கே இருக்க வாட்ச்மேனை கூப்பிட்டு அடிச்சு என்கொயரி பண்ணுறாங்க. ஆனால் அங்கே இருக்க 2 பேருமே கிழவங்க மாதிரி இருக்காங்க. அவங்ககிட்ட கேட்டால் எதுவுமே தெரியல. ஏன்னா 2 பேரும் நல்லா அசந்து தூங்கியிருக்காங்க. அவங்களுக்குலாம் எதுவுமே தெரியவே இல்லை. இது மட்டும் இல்லாமல் அந்த பேஸ்மெண்ட் மட்டும் இல்லாமல் என்ன பண்ணுறாங்க போலீஸ்காரங்க, மேலே மாடி முதல் தலைமை கிரவுண்ட் ஃப்ளோருக்குள்ளே அந்த மாலுடைய கிரவுண்ட் ஃப்ளோரு, ஃபஸ்ட் ஃப்ளோரு, செகண்ட் ஃப்ளோரு, தேர்ட் ஃப்ளோர் அப்படின்னு அங்கே ஃபுல்லாக வந்து தரவை போலீஸ் டீமை வச்சு செக் பண்ணுறாங்க. அப்படி பார்க்கும்போது பேஸ்மெண்ட்டுக்கு மேலே கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்தோன்னா ரத்தமெல்லாம் தெரிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு மேலேருந்து கீழே ஒரு பொருளை தூக்கி போட்டாங்கன்னா, இந்த சிறுமியை மேலேருந்து கீழே தூக்கி போட்டாங்கன்னா அச்சுப்பதிவு இல்லையா, அந்த மாதிரி கிடக்கு. அதை பார்த்த உடனே போலீஸ்க்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. கண்டிப்பாக இந்த சின்ன பொண்ணை இதே மாலில் இங்கே வச்சு மேலே வச்சு ஏதோ பண்ணி மேலேருந்து தான் கீழே தூக்கி போட்டிருக்காங்க அப்படின்னு நல்லா தெரிஞ்சு போச்சு. அங்கே ஒரு டீம் வந்து தடயங்களை சேகரிச்சிட்ருக்காங்க. இன்னொரு பக்கம் போலீஸ்காரங்க அந்த கட்டடத்துக்கு முன்னாடி ஒரு கேமராவில் வச்சுருக்காங்க ஃபுல்லாக. அந்த சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி அப்போயே வந்து வெரிஃபை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது நைட்டு சரியாக ஒரு 8 மணி 5 நிமிஷத்துக்கு அந்த சின்ன பொண்ணை கூட்டிகிட்டு 2 பேர், 16 வயசான ஒரு சின்ன பையன் அதே மாதிரி 21 வயசான ஒரு இளைஞன், 2 பேருமே அந்த சின்ன பொண்ணை கூட்டிகிட்டு அந்த கட்டடத்துக்குள்ளே போகிறதுக்கு மெயின் கேட் மட்டும் இல்லாமல் சைடில் இன்னொரு பாதையும் இருக்குது. அது வந்து இந்த வாட்ச்மேன்லாம் தூங்கிட்டு இருப்பாங்களே, அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் கொஞ்சம் தள்ளி இருக்குது. ஆனால் அதையும் இந்த கேமரா வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்கு ஃபுல்லாமே. அந்த வழியை வந்து உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. அது வந்து நல்லா ரெக்கார்ட் ஆகிருக்கு. ஸோ போலீஸ்காரங்க அதை செக் பண்ணி பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய அந்த சின்ன பொண்ணுடைய பேரண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்க சொந்தக்காரங்க அப்படின்னு சில பேர்த்தெல்லாம் கூப்பிட்டு அந்த ஃபுட்டேஜை காமிக்கிறாங்க. இதில் இருக்க இந்த 2 பசங்களும் யார் என்ன அப்படின்னு கேட்கும்போது அவங்க அந்த ஃபுட்டேஜை பார்த்து ஷாக் ஆகுறாங்க, ஆடி போகிறாங்க. ஏன்னா அந்த பசங்க வேறு யாரும் கிடையாது, அதே டென்ட்டில் இருக்கக்கூடிய அந்த கட்டடத்தில் வேலை பார்க்கக்கூடிய 2 பசங்க. இத்தனைக்கும் அவங்களும் சேர்ந்து தான் இந்த சின்ன பொண்ணை தேடி இருக்காங்க அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய ஆட்கள் சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே, ஏன்னா அந்த சின்ன பொண்ணை இவங்க தான் கூட்டிகிட்டு போயிருக்காங்கன்னு தெரிஞ்சு போச்சு. அதே மாதிரி கொஞ்சம் நேரம் கழித்து இவங்க தான் வெளியும் போயிருக்காங்க அந்த சின்ன பொண்ணு இல்லாமல். ஸோ இவங்க தான் பண்ணியிருக்காங்கன்னு ப்ரூவ் ஆயிடுச்சு, கன்ஃபார்மாக தெரிஞ்சு போச்சு, கேமராவில் பதிவாயிருக்கு. உடனே என்ன பண்ணுறாங்க போலீஸ்காரங்க, டேரெக்டாக அந்த டென்ட்டுக்கு போயிட்டு 2 பசங்களையுமே கைது பண்ணுறாங்க. அவங்களுக்கு பேரண்ட்ஸ்லாம் கிடையாது, அவங்க 2 பேரும் தனியாக சிங்கிளாக வந்தால் ஒரு டென்ட்டில் தங்கியிருக்காங்க ரூமில். அவங்க 2 பேர்த்தையும் கைது பண்ணுறாங்க. கைது பண்ணி கூட்டி போகும்போது அங்கே இருக்கக்கூடிய மற்ற ஆட்கள் எல்லாருமே அவங்கள தாக்க ஆரம்பிக்கிறாங்க. கல்லெலாம் வீசி கட்டையெல்லாம் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் போலீஸ்காரங்க விக்டிம் வந்து பாதுகாத்தாகணும் இல்லையா, வேறு வழி இல்லாமல் அவங்களையும் பாதுகாத்து டேரெக்டாக ஸ்டேஷன் அழைச்சிட்டு போயிட்டு அவங்கள என்கொயரி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்க 2 பேரும் அந்த சின்ன பொண்ணை கூட்டி பண்ண ஃபுட்டேஜெல்லாம் காமிச்சு என்கொயரி பண்ணுறாங்க. இந்த மாதிரி நீங்கள் தான் கூட்டி பண்ணி தெரிஞ்சு போச்சு, என்னாச்சு ஏதாச்சும் உண்மையை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கும்போது அவங்களுக்கும் வேறு வழி இல்லை, உண்மையிலும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலாக பார்த்தோன்னா இந்த 2 பசங்களுமே அந்த டென்ட்டுக்கு கடந்த ஒரு 2 மாதம் முன்னாடி தான் மாறி வந்திருக்காங்க. இவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் பீகாரில் தான் இருக்காங்க. ஆனால் இந்த 2 பசங்களும் சொந்தக்காரங்க, 2 பேருமே சொந்தக்காரங்க. இங்கே வேலை கிடச்சி கான்ட்ராக்டர் மூலமாக இங்கே வந்து தங்கி ஒரு ப்ரைவேட்டில் ஒரு தனியாக ஒரு டென்ட்டு போட்டு அங்கே தங்கியிருக்காங்க. வந்த நாள்லேருந்து பார்த்தோன்னா அந்த பக்கத்து அவங்க வீட்டிலேருந்து கொஞ்சம் தூரம் தாண்டி தான் பார்த்தோன்னா இந்த சின்ன பொண்ணுடைய வீடு. அந்த சின்ன பொண்ணு கூட ஸ்டார்டிங்கில் அவங்க வந்த புதுசில் வந்து பழக ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து சாக்லேட்டு, டாஃபி, அதே மாதிரி வேஃபர்லாம் இருக்கும்ல, வேஃபரு, சிப்ஸு அதெல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க. இது எல்லாமே அங்கே சுற்றி இருக்கக்கூடிய ஆட்கள் சொன்னது. அதெல்லாம் வாங்கி இந்த சின்ன பிள்ளைக்கு கொடுக்குறது. அதே மாதிரி அவங்க அப்பா அம்மா இருந்தாங்க கூட தங்கச்சி மேரா சிஸ்டர், மேரா லடிக்கி அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி சொல்லி ரொம்ப பாசமாக செல்லமாக வந்து விளாட்றாங்க. அந்த சின்ன பொண்ணு கூட அந்த ஏரியாவில் அவங்க 2 பேரும் விளாட்றாங்க. அதையும் எல்லா மக்களும் பார்க்குறாங்க. ஆனால் பார்த்தவங்களுக்கு அப்போல்லாம் எந்த ஒரு சந்தேகமும் ஏற்படலை. நல்லா ஜாலியாக தங்கச்சி மாதிரி பழகுறாங்க போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் விட்டாங்க. ஏன்னா அவங்க வயசு 16, அதே மாதிரி 21 வயசு. ஸோ ஜாலியாக பழகுறாங்கன்னு சொல்லி விட்டாங்க. என்ன வாங்கி கொடுத்தாலுமே சரி வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவங்களும் பார்த்து எதுவும் கண்டுக்கல. அதே மாதிரி அந்த சின்ன பிள்ளையோட பேரண்ட்ஸும் பெருசாக கண்டுக்கல. அந்த மாதிரி வாங்காதம்மா, இந்த மாதிரி பண்ணாதம்மா, இந்த மாதிரி அவங்க கூப்பிட்டா அதெல்லாம் வாங்கக்கூடாது, போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன பிள்ளைக்கு சொல்லியெல்லாம் வளர்க்கல. வாங்கிக்கம்மா, சாப்பிடு,
கூட விளாடு, அண்ணன் தானே கூப்பிட்றான் விளாடு அப்படின்னு சொல்லி சொல்கிறது. அந்த சின்ன பொண்ணும் ரொம்ப நம்பிக்கையில் அம்மா அப்பாவே சொல்கிறாங்களே நமக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஜாலியாக அந்த பசங்க என்ன வாங்கி கொடுத்தாலும் பிஸ்கட்லாம் வாங்கி கொடுப்பாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரிலாம் வாங்கி கொடுக்கும்போது நல்லா வாங்கி சாப்பிட்டுட்டு அண்ணன் அண்ணன் சொல்லிவிட்டு அவங்க மேலே ஏறி உட்காந்து தோள்பட்டையெல்லாம் தூக்குறாங்க. அதையும் சில மக்கள் சொல்கிறாங்க தோள்பட்டையில் தூக்கணும் முதற்கொண்டு தூக்கி விளாட்றாங்க, ஓடி பிடிச்சி விளாட்றாங்க, இந்த மாதிரிலாம் நல்லா விளாண்டுட்டு இருக்காங்க. ஆனால் அங்கே இருக்க யாருக்குமே தெரியல இவங்களுக்குள்ளே இருக்க அந்த கெட்ட எண்ணம், ஈவில் எண்ணம். என்ன பண்ணுறாங்க, கடந்த ஜூலை 10, 2026 அன்றைக்கி நைட்டு ஒரு 8 மணி போல் இவங்க முன்னாடியே பிளான் பண்ணாங்களா என்ன அதெல்லாம் தெரியல. ஆனால் இவங்க 2 பேருமே அந்த சின்ன பிள்ளை வீட்டுக்குள்ளேயே தனியாக விளாண்டுட்டுருக்கு. ஆனால் அந்நேரம் பார்த்தா அந்த சின்ன பொண்ணு கூட வந்து வேறு யாரும் கிடையாது, பக்கத்துலேயே யாருமே இல்லை. இவங்க 2 பேரும் அந்த பக்கமாக போகிறாங்க. இவங்க அதுக்கு முன்னாடியே பிளான் பண்ணிட்டாங்களா இல்லை அப்போ தான் வந்து பிளான் பண்ணாங்களான்னு தெரியல, அதெல்லாம் சொல்லலை. பார்த்த உடனே இவங்களுக்குள்ளே ஒன்று தோணுது, அந்த விஷயத்தை அவங்க 2 பேரும் கக்க முடிவு பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்க, அந்த சின்ன பொண்ணை கூப்பிட்டு திரும்ப கிட்டே போய்ட்டு பாப்பாப்பா உனக்கு வந்து நான் பிஸ்கட்டு ட்ரிங்க்ஸ்லாம் வாங்கி கொடுக்குறேன், ஜூஸ் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன பொண்ணுடைய கையை பிடிச்சி இவங்க 2 பேரும் கூட்டிகிட்டு போக ஆரம்பிக்கிறாங்க. அவங்களும் அந்த சின்ன பொண்ணும் வந்து எப்பவுமே வழக்கமாக வாங்கி கொடுக்குறது, அதே மாதிரி அம்மா அப்பாவும் திட்ட மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்கல்ல. ஒருவேளை திட்டிருந்தா அம்மா திட்டுவாங்க அப்பா திட்டுவாங்க நான் போகணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. ஆனால் அவங்க எதுவும் சொல்லலை, ஏன்னா இவங்களும் எதுவும் சொல்லவே இல்லை. அந்த சின்ன பொண்ணும் அவங்க 2 பேர்த்தோட கையை பிடிச்சி டேரெக்டாக அவங்க போகிற வழியிலேயே போகும்போது இவங்களும் கூடவே போகிறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கட்டிகிட்டு இருக்க சைட்டில் பின்னாடி வந்து ஒரு வழி இருக்குது, அந்த வழியை 2 பேரும் அந்த சின்ன பொண்ணோட உள்ளே போகிறாங்க. வாஷ்ரூம் 2 பேரும் முன்னாடி நல்லா தூங்கிட்டு இருக்காங்க, அதையும் பார்க்கவே இல்லை. டேரெக்டாக உள்ளே போனவங்க அப்படியே கூட்டிகிட்டு 3ஆவது மாடிக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு அந்த சின்ன பொண்ணை வந்து நாசம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க 2 பேருமே. அவங்க போட்டிருக்க ஆடை இருக்கு இல்லையா, அந்த ஆடையெல்லாம் கிழிச்சு போட்டு அவங்கள 2 பேரும் மாறி மாறி வந்து திரும்ப திரும்ப நாசம் பண்ணுறாங்க. நாசம் பண்ணி முடித்த பிறகு அதோட விடலை அந்த அரக்கத்தனம், இந்த சின்ன பொண்ணு அப்படியே விட்டால் வெளியே போயிட்டு கண்டிப்பாக வந்து உண்மை சொல்லிடும். அது மட்டும் இல்லாமல் அவங்க அந்த மாதிரி நாசம் பண்ணும்போது அவங்களுக்கு அந்த போக்கும் ஏற்பட்டிருக்கு, ஃபுல்லாக உடம்புல வந்து வெளியே போயிருக்கு ஃபுல்லாமே. அதை பார்த்த உடனே உங்களுக்கும் பயம் அதிகமாகிடுச்சு, ஏன்னா அந்தளவுக்கு வெளியே போயிட்டுருக்கு. அதே மாதிரி வெளியே போய் அந்த பொண்ணு வந்து அழுதுகிட்டே உண்மை சொல்லிடுச்சுன்னா நம்ம 2 பேரும் அவ்வளோதான் தூக்கி உள்ளே போட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ளே பயம் அதிகமாகுது. இந்த பொண்ணை எப்போ இங்கேயே முடிச்சு கட்டியாகணும், ஏன்னா உள்ளே கூட்டி வந்து யாரும் பார்க்கல, அதே மாதிரி நம்ம என்ன பண்ணாலும் யாருக்கும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, 2 பேரும் ஒன்றா சேர்ந்து அங்கே இரும்பு கம்பிலாம் இருக்குது, கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டு, ஸோ கம்பிலாம் நார்மலாக கீழே கிடக்கும். அந்த இரும்பு கம்பி ராடு எடுத்து இவங்க 2 பேரும் மாறி மாறி அந்த சின்ன பொண்ணு தலையிலேயே ஆல்ரெடி துடிச்சிட்ருக்கு, பெயின் வேறு உடம்புல, தலையிலேயே பலமாக தாக்க ஆரம்பிக்கிறாங்க. பலமாக, அதாவது ஒரு முறை அடித்து வந்து கீழே தள்ளுறது வேறு, ஆனால் திரும்ப திரும்ப மண்டையிலே அடிக்கிறது வேறு, சாவணுன்றதுக்காண்டி அந்த மாதிரி அடிக்கிறாங்க. ஒரு சமயத்தில் அந்த பொண்ணு வந்து மயங்கிருச்சு ஃபுல்லாமே. ஆனால் அந்த அரக்கங்க 2 பேருமே அதோட விடலை. என்ன பண்ணுறாங்க, அந்த சிறுமுடியை கை கால் 2ஐயும் பிடிச்சி 3ஆவது மாடியிலேருந்து கீழே தூக்கி வீசுகிறாங்க. ஈவரக்கம் காட்டாமல் பொழைக்கவே கூடாது அப்படின்றதுக்காண்டி தூக்கி வீசுகிறாங்க. மேலே வந்து கீழே விழுகுது அந்த சின்ன பொண்ணு, கீழே விழுந்து தலையில் இன்னும் அடிப்படுது, தலையில் உடம்புல ஃபுல்லாக. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் என்ன வந்திருக்குன்னா, அந்த சின்ன பொண்ணு உடம்புல மொத்தம் 25 காயம் வந்திருக்கு, இன்ஜுரி வந்திருக்கு. அதில் முக்கியமாக 17 இன்ஜுரி வந்து தலைப்பகுதியில் மட்டுமே இருக்குது. அந்த தலைப்பகுதியில் அவ்வளோ இருந்ததுக்கு உண்டான முக்கியமான காரணம் அவங்க தலையிலே ஆல்ரெடி அடித்தது, அந்தளவுக்கு நாசம் பண்ணியிருக்காங்க ஃபுல்லாக. தலையில் கை மண்டவோடெல்லாம் உடஞ்சி கிடக்கு ஃபுல்லாமே உள்ளே, அந்தளவுக்கு மூளைக்குள்ளே ரத்தம்லாம் கசிகிற அளவுக்கு மண்டவோடு ஃபுல்லாக தெரிச்சு கிடக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த வலது பக்க கால் இருக்கும் இல்லையா, அந்த கால் எலும்புகள் எல்லாமே நொறுங்கியிருக்கு, கை எலும்பு நெஞ்செலும்பு அப்படின்னு உடம்புல அவ்வளோ எலும்புகள் வந்து ஃபுல்லாக ஃப்ராக்சர் ஆகிருக்கு. பல இடத்துல நிறைய காயங்கள் இருக்குது ஃபுல்லாமே. இது மட்டும் இல்லாமல் உங்களை நாசம் பண்ணணும் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் வந்துருச்சு ஃபுல்லாமே. அந்த மாதிரி கீழே தூக்கி போடுறாங்க. அதுக்கடுத்து இவங்க 2 பேரும் திரும்ப கீழே வர்றாங்க. வந்து பார்க்கும்போது எதுவுமே இல்லை, முடிஞ்சு. ஸோ அதுக்கடுத்து என்ன பண்ணுறாங்க, இது எப்படியே போட்டு போனால் வந்து தெரிஞ்சு போயிடும், மறைக்கணும் அப்படின்றதுக்காண்டி அந்த சின்ன பொண்ணை தூக்கி கொண்டு போய்ட்டு டைரெக்டாக அந்த கட்டிடத்துடைய பேஸ்மெண்ட்டு. பொதுவாக அந்த மாதிரி மால் அப்படின்றபோது ஒரு சில மாலில் வந்து பேஸ்மெண்ட்லேருந்து டைரெக்டாக வந்து மாலுக்குள்ளே போகிற மாதிரி சில படிக்கட்டெலாம் வச்சுருப்பாங்க. அதே மாதிரி தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, வெளியே போகாமல் டைரெக்டாக அந்த பேஸ்மெண்ட்லேருந்து கீழே கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து பேஸ்மெண்ட்டுக்கு போகிறதுக்கு உண்டான அந்த படி வழியாக அந்த சின்ன பொண்ணை தூக்கிட்டு போகிறாங்க. அங்கே ஒரு ஓரத்தில் அவங்க பாடி தூக்கி போட்டுட்டு அவங்க போட்டிருந்த ட்ரெஸ்ஸு ரத்தக்கரையாக இருந்துச்சு இல்லையா, அது எல்லாத்தையும் தூக்கி அங்கே போட்டுட்டு அடிக்க யூஸ் பண்ண ஆயுதம் அதையும் அங்கே போட்டுட்டு இவங்க 2 பேரும் திரும்ப யாருக்கும் தெரியாமல் வந்த வழியாகவே வெளியே போயிடுறாங்க. இது எல்லாமே ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரத்தில் நடந்து முடிஞ்சிருது. இப்போ இப்படி ஒரு கொடுமை பண்ணிவிட்டு அவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்க, யாருக்குமே எதுவும் தெரியக்கூடாது, சந்தேகம் வரக்கூடாதுன்றதுக்காண்டி அவங்க 2 பேருமே அவங்க அறைக்கு போய்ட்டு நல்லா படுத்து நிம்மதியாக தூங்க ஆரம்பிக்கிறாங்க 9 மணிக்கு எல்லாமே. அதுக்கடுத்து 11:30 மணிக்கு போல் அந்த ஏரியாவில் ரொம்ப அதிகமாக சவுண்ட்லாம் கேட்குது, காணா அப்படின்னு ஒன்று.
அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, திரும்ப எதுவுமே தெரியாத மாதிரி இருந்துருச்சு. அவங்க கூட அவங்களும் சேர்ந்துட்டு அந்த சின்ன பொண்ணை தேடுற மாதிரி ஆக்டிங்லாம் பண்ணுறாங்க. இது எல்லாத்தையுமே அரக்கத்தனத்தோட அவங்க 2 பேரும் பண்ணியிருக்காங்க. 16 வயசான ஒரு பையன், 21 வயசான ஒரு இளைஞன். இவங்க 2 பேரும் பண்ணியிருக்காங்க. இது எல்லாத்தையுமே போலீஸ்கிட்ட அவங்க சொல்லிட்டாங்க, உண்மையை சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் போலீஸ்காரங்க என்ன பண்ணுறாங்க, அந்த சிறுமுடியை அடாசி பண்ணும்போது டிஎன்ஏ டெஸ்ட்லாம் எடுத்து பார்ப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி பார்த்து பண்ணும்போது அதுவும் இந்த 2 பசங்களோட மேட்ச் ஆகுது. ஸோ இவங்க தான் குற்றவாளின்னு டெக்னிக்கலாகவும் ப்ரூவ் ஆகுது. இப்போ அவங்க 2 பேர்த்தையும் வந்து கோர்ட்டில் வந்து ஆஜர் பண்ணியிருக்காங்க. கோர்ட்டில் ஒரு பையனை வந்து ஜுவனல் ஹோமுக்கும் இன்னொரு பையனை ஜெயிலுக்கு அனுப்பியிருக்காங்க. இந்த கேஸ் வந்து கோர்ட்டில் நடந்துகிட்ருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த ஏரியாவில் இருக்க மக்கள், அதே மாதிரி அந்த சின்ன பொண்ணு பேரண்ட்ஸ், இவங்க 2 பேருமே இந்த கேஸை வந்து ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்டில் நடத்தணும், உடனடியாக அந்த 2 பேர்த்தையுமே தூக்கில் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு போராட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க மட்டும் கிடையாது, என்ன கேட்டால் கூட நானும் அதே தான் சொல்லுவேன். ஏன்னா இப்பேற்பட்டவங்களுக்கு திருந்தி வாழ்கிறதுக்கு தகுதி கிடையாது. இப்போ இப்படி பண்ணுறாங்கன்னு நாளைக்கு வெளியே வந்த பிறகு இவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வயசாகும்போது இவங்களால் இன்னும் சில பெண்கள் வந்து நாசமாக்கப்படுவாங்க. இதுக்கு வந்து நான் ஒரு காரணத்தை மட்டும் சொல்லலை. வரலாற்றில் நடந்த இப்போது இந்த மாதிரி பண்ணிட்டு உள்ளே போகிறவங்க எல்லாமே திரும்ப வெளியே வந்துட்டு திரும்ப என்ன பண்ண நாசம் பண்ணுறாங்க, திரும்ப உள்ளே போகிறாங்க, திரும்ப வெளியே வர்றாங்க, திரும்ப நாசம் பண்ணுறாங்க. ஆனால் கோர்ட் வந்து அவங்களுக்கு சும்மா பெயிலெல்லாம் ஒரு நாளையோ ஒரு வாரத்திலையோ ஈஸியாக கொடுத்து அவங்கள வெளியே அனுப்பிடுறாங்க. கடுமையான சட்டமும் தண்டனையும் இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரியான குற்றங்களை வந்து தடுக்கப்படும், தவிர்க்கப்படும் மற்றவங்களால். அதான் என்னோடய கருத்து. இது மட்டும் இல்லாமல் இதில் முக்கியமாக இன்னொன்று கவனிக்க வேண்டியது என்னென்னா, அந்த மாதிரி புதுசாக தெரியாத ஆட்கள் யாராவது வந்து உங்கள் பொண்ணு கூட வந்து பேசுகிறாங்க, பழகுறாங்க, சாக்லேட் வாங்கி தர்றாங்க அப்படின்னும்போது நீங்கள் சொல்லணும், அந்த அங்கிள்கிட்டருந்து வாங்காதம்மா, நான் உனக்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லி வளர்க்கணும். நீங்கள் சொல்லி வளர்க்கறதெல்லாம் இருக்குது. ஏன்னா அந்த பொண்ணு அன்றைக்கி அவங்க கூப்பிடும்போதோ இல்லை அவங்க கூப்பிட்டு போகும்போதோ ஒரு சத்தம் போட்டிருந்தாங்கன்னா மற்ற ஆளுங்க வந்து வெளியே வந்திருப்பாங்க. ஆனால் அவங்க எதுவும் பேசவே இல்லை. ஏன்னா அம்மா அப்பாவே வந்து எதுவும் சொல்லலை, இதுக்கு முன்னாடி வந்து எதுவும் சொல்லலை. அவங்க நல்லவங்கன்னு சொல்லி விட்டாங்க. அதனால் நம்மளுக்கு போனால் தப்பு கிடையாதுன்னு சொல்லி தான் அந்த பொண்ணு வந்து போயிருக்காங்க. அதான் சொல்கிறேன். தெரியாத இருக்க வந்து உங்கள் சின்ன பொண்ணு கூட, பையனாக இருக்கட்டும் பொண்ணாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் பழக விடாதீங்க. ஒரு பழக விட்டீங்கன்னா கூட ஒரு லிமிட்டோடு இருக்கணும். யாராக இருந்தாலும் ஒரு லிமிட்டு தான். அது வந்து தெரியாத ஆட்கள் கூட பழக வர்றது வந்து நல்லது கிடையாது. ஓகேங்களா? நம்பிக்கை வைக்கிறது வந்து ஒரு அளவோடு வைங்க. ஓவர் நம்பிக்கை உடம்புக்கு ஆகாது என்றைக்குமே. அது மற்றவங்களுக்கு ஆகாது. அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க வீட்டில். ஓகேவா? ஃபைனலாக இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் பட்சத்தில் ஒரு லைக் போட்டுப்போங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.